அஸ்தினாபுரம் அழைத்து ஆமா. ஆனால் அண்ணா உனக்கு தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜா கானகத்திலே இயற்கை மரணம் அடைந்து விட்டார். அவர் இன்னும் சொர்க்கம் சேரவில்லை. அப்படி சொர்க்கம் சென்றட வேண்டும் என்றால் நீயும் உன் தாயும் செல்ல வேண்டும். எப்படி நடைபயணமா போகணும். ஆமா. அங்கு சில காலம் தங்கி சிறந்த வேதியால் நியமச்சடங்கை செய்ய வேண்டும். கங்கை நதியில புனித நீராட அப்படி செய்தால் உனது தந்தை சொர்க்கம் சென்றடைவார் என்று ஒரு பொய்யை கூறினேன். நம்பினார் அந்த என்ன செய்தனர்? என்ன பண்ணீங்க? அவர் என்ற வருகின்ற வழியிலே வாரணா வனத்திலே ஒரு அரைக்கு நாள் மாளிகை. எப்படி தெரியுமா? எப்படி? பஞ்சி கற்பூரம் பெட்ரோலியம் இப்படி சொல்லக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைத்து அரைக்கு நாள் மாளிகை உருவாக்கி ஒரு நாள் அந்த பஞ்ச பாண்டவர்களை தந்திரமாக குடிப்பாக செய்து பிறகு என்ன செய்தேன்? என்னுடைய அந்தரங்க மந்திரியாக விளங்கக்கூடிய பெருத்த புரோஷனுக்கு தீட்டுமாறு குளித்தினேன். அரைக்கு மாளிகை எரிந்து சாம்பலானது. அந்த பஞ்ச பாண்டவர்கள் மாண்டவர்கள் ஆளாவில்லை. என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? வேண்டாம். என்ன செய்தன தெரியுமா? அத்தோடு விட்டுனதா என்னிடம் வந்து நாடு கேட்டாங்க. வேண்டாம். கானகத்திலே பிறந்து கானகத்திலே வளர்ந்து நாட்டை பற்றி என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நாட்டை பற்றி என்ன தெரியாது. கொடுக்க மறுத்தேன். இருந்தாலும் கொடுத்தேன். எது தெரியுமா? ஒரு ஈச்சங்காட்டை கொடுத்தேன். அதை அழித்து பட்டணமாக உருவாக்கி பிறகு என்ன செய்யணும்? அதோடு விடக்கூடாதா? யாருமே செய்யக்கூடாத அளவில் ராஜசூய வேள்வியை செய்யணும். ஏண்டா எனக்கு ஒரு சிறப்பு அழைப்புதல் வந்தது. பங்காளியாச்சே. ஆமா. எப்படி சென்றேன்? எப்படி? அவனி 55 தேச மன்னர்கள் கூட சொல்ற எனது அம்மானாகிய ஜகுனியம் கர்ணமாக ராஜனோடு சென்றேன். எப்படி சென்றேன்? வாய்ப்படி என்று தெரியாமல் உள்ளே நுழைந்ததா என்னுடைய வணங்காமுடி பட்டது. ஏண்டா என்ன நகைச்சால் தெரியுமா? அந்த மட்டும் தந்தை தான் குருடு என்றால் தலைமகனும் குருடும். ஆமா. சும்மா ஆடுவேன். உடனடியாக ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து என்ன செய்தேன் தெரியுமா? என் தாயார் வந்து ஒரு சபா மண்டபத்தை உருவாக்கி புதுமனை புகுழா என்று அழைப்பதல் விடுத்தேன். வந்திருந்த அந்த பஞ்ச பரதேசிகள்
ஊதாறுமாறு வற்புறுத்தினேன். ஆமா, எப்படி எப்படி ஆட மறுத்தனர். ஏண்டா மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினேன். ஆட மறுத்தான் அந்த உண்மை பையன். ஆமா, ஆடினா எனக்கு பதில். ஆமா, எனக்கு அம்மா நாங்க சகுனி மாமனை அமர்த்தினேன். ஆமா, முதல் ஆட்டம், இரண்டாம் ஆட்டம், மூன்றாம் ஆட்டம். ஏண்டா நாடு நகரம் ஆமா உப்பு செட்டி மொத்தத்தையும் பறி கொடுத்தன. ஆமா, அந்த பாஞ்சாலியும் பறி கொடுத்தன. ஆமா, என்ன செய்ய தெரியுமா? என்ன 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அய்யாதவாசம். ஆமா, 13 கழித்து வந்தால் நாடு தருவேன் என்று கூறி அனுப்பிவிட்டேன். ஏண்டா ஆமா ராவலா 13 ஆண்டு முடிவேண்டது. நாமும் சில சேனைகளை கூட்டிக் கொண்டு கானகம் முழுவதும் அடைந்து விட்டோம். அந்த பஞ்ச பாண்டவர்கள் உயிரோடே இல்லை. இல்ல, அவங்க இருக்கிற தடம் கூட தெரியல. எரிஞ்சு போன சாம்பலும் தெரியல. இல்ல வேண்டாம், நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இருந்தாலும் பங்காளியாக. ஆமா, வேண்டாம், அவர்களுக்கு 14 நாள் காரியத்துக்கு நாள் குறிக்க வேண்டும். ஆமா, இதை என்னுடைய மனைவியாக பானுமதியிடம் தெரிவிக்க வேண்டும். உடனடியாக நாம் ஹஸ்தினாபுரி பட்டணத்திற்கு செல்ல வேண்டும். புறப்படு. வந்தாருமா என்று அவரை காணலாமா? குளிக்கலையா? மன்னா உன் மலரடியை மன்னா
கமலங்களுக்கு தேவி பெருந்துருவாளின் அநேக கோடி சரணங்கள் சாமி. அப்படியா பெண்ணே? நாதா பாலமதை போற்றி செய்தார். நீயும் என்றென்றைக்கும் இந்த அச்சினாபுரி பட்டணத்தில் கீர்த்தியாக வாழ்ந்திருப்பார். அப்படியே நாதா. ஆமா. ஆனால் நாதா பட்டணத்தில் பவனி வரும் நாதா நாதா தேசங்களையும் பட்டணத்தையும் ஐவர் ராஜாக்களை தேடி சென்றுள்ளீர்களே, அதற்கான விவரம் என்னன்னாதால் ஐவர் ராஜாக்களை கண்டுள்ளீர்கள் நாதா. பெண்ணே, ஆனால் நாதா பாராபண்ணன் தன்னிலே கவலைப்பட வேண்டாம். இந்த 17-14 லோகத்திலும் நமக்கு எதிரிலே கிடையாது. நானும் சில சேனையை கூட்டிக் கொண்டு கானகம் முழுவதும் அலைந்து திரும்பி விட்டேன். அந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கும் அடையாளமோ சாம்புலோ கிடைக்கவில்லை. ஒரே ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது. பங்காளி என்ற முறையில் அவர்களுக்கு கருமாறத்தினால் குறிக்க வேண்டும். நந்தனிலே இருண்ட வனத்திற்கு சென்றீரே, இருந்த வனம் தண்ணிலே பெண்ணே பெண்ணே பாண்டவர் இல்லை. இருந்த வனம் தண்ணிலே பெண்ணே பெண்ணே அவர் தோன்றி வந்தோடி பெண்ணே. எத்தனை மணி கேட்டாலும் சரி, அந்த பஞ்ச பாண்டவர்கள் உயிரோடு இல்லை. நாமோ கருமாதிக்கு தான் நாம் குறிக்க வேண்டும். ஐயோ மன்னாவா என்ன தெரிவித்தாய்? பஞ்ச பாண்டவர் மீண்டும் வந்து நம்மிடம் செய்து வெற்றி பெற்று விடுவாராம் நாதா.
வெற்றி பெற்று விடுவாராம். ஆம் நாதா. அப்படி தெரியும் உனக்கு? ஏய், ஆனால் நாதா வானுலக புறவழி கானகம் சென்ற பஞ்ச பாண்டவர் மீண்டும் வந்து போர் செய்து நாடு முழுவதையும் என்ன தெரிவித்தாய்? உனக்கு எப்படி தெரியும்? உரத்தி சொன்னாலாம். ஆம் நாதா. அவளை அழைத்து வா. எங்க மகாராணி அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. ஆனால் குரமாதே, எனக்கு நீ குறி தெரிவித்தாய் அல்லவா? அதே போல என்னுடைய கணவருக்கும் நீ குறி தெரிவிக்க வேண்டும். குரமாதே, ஆகட்டும். கணவர் உன்னை அழைத்து வர சொன்னார். சரி, எனக்கு புரிய கேட்கலாம். ஏ குரத்தி, என் தலைமையிலே ஏய், ஏமா என் தலை மயிராஜெல்லாம் கூப்பிடாத, மகாராஜான்னு கூப்பிடு. அவன் தாலி அறக்க போட்டு. ஏய், ஆளில்லா நேரத்திலே ஹஸ்தினாபுரம் வாயிலாக வந்து என்னுடைய மனைவியாகிய பானுமதியிடம் குறை உரைத்த குரத்தி நீதானா? ஏண்டி குரத்தி, உன் ஊர் என்ன? ஏய், ஆடி எந்த ஊரு, எந்த தேசம்? எந்த தேசம்? உன் தொழில் என்ன?
கொச்சிமலை குடகுமலை என்ற தேசம். என் பெயர் பூங்குரத்தி. பச்சைமலை நாடு குடகுமலை தேசம். உன் பேர் பூங்குரத்தி. சரி, என்னுடைய மனைவியாகிய பானுமதியிடம் உரைத்த கூறிய அத்தனையும் எனக்கு உரைக்க வேண்டும். அப்படி நான் உங்களுக்கு குறிவிருப்பதாக இருந்தா என்னுடைய பூஜைக்கு நெல் வர வேணும். அப்படியே கொடுக்குறோம். அவனை முழுதாளுகின்ற சந்திரகுல பரம்பரையில் வந்து 10,000 சிங்கம் வெண்கல சரீரம் அவனி 56 தேசத்திற்கும் பேரரசர் நீங்க உண்டாகியா? உண்மைதான், கரெக்டா சொல்றாங்க. என்ன சொல்லிட்டியா? சத்தியமா உனக்கு சத்தியமா சொல்ல. சத்தியமா சொல்ல. வாத்தா சத்தியமா. எங்க ஆத்தா சத்தியமா சொல்ல. மேலே சொல். அப்படி இருக்கும் பொழுது உங்க பங்கு பேரரசனாக இருந்தாலும் உங்க பங்கு மங்காளுக்கு என்னென்ன வந்து நீங்க செய்தி சொல்லட்டுமா? தூதாடி ராஜாக்களை தந்தனுடன் அஸ்தினாபுரத்துக்கு வரவழைத்து விளையாட்டு என்று போய் சொல்லி சூது பகடையாடி நாடு நகர் 38 வரவோடு அத்தனை பறித்து கொண்டு கானகவர்த்திகளை உண்டாயிடியா? பஞ்ச பாண்டவர்களை வரவைத்து சூது பகடையாடி கானகம் ஓட்டியது உண்மை. அப்படி சொல் பார்க்கலாம். ஓட்டினாலும் ஐவர் ராஜாக்களுக்கு தேவையை வழங்கக்கூடிய அந்த பாஞ்சாலி என்ன பண்ணுகிறேன்? அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து எனக்கு அடிமையாக இருந்த பாஞ்சாலியை வரவைத்து என்னுடைய தம்பியாக துச்சாதன புலியை விடுத்து மானப்பங்கு படைத்த நேரத்திலே துகில் உடுக்கும் நேரத்திலே நேரில் பார்த்தவன் போல் கூறுகிறாயே, எப்படி உனக்கு தெரியும் என்ற குலத்தை பார்த்தாயா? மேலே சொல் பார்க்கலாம். அப்படி செய்யும் பொழுது இதனால் போக முட்ட பாஞ்சாலி உங்களை பார்த்து அநேக சாபம் சபதம் விட்டார் இல்லையா? என்ன சபதம் விட்டா? அந்த மீளாத சபதம் விட்டு அது என்னென்ன சபதம் சொல்லட்டுமா? மன்னாவுக்கு முடிய
கேவலம் குறி சொல்வதற்காக என்னென்ன கூறுகிறாய்? நடந்த உண்மை சொல்லு. நடந்த அது மட்டுமா நீ என்ன சொன்ன தகவல் சொல்லட்டுமா? இந்த மண்ணாவும் உதிரத்தாலே போராட்ட மண்ணா எங்கிருக்கிறான்? அப்படி என்ன படியா? உங்க அண்ணன் வருவானா? ஆமா வாடி சனிக்கையா வருவான். காப்பாற்றுவதற்கு ஒருவரும் வரமாட்டார்கள். 13 முடித்து கண்ணனை தூதாக வருவார். பாகம் கேட்க பாகம் கேட்பார்களா? கொடுப்பேனா நான்? மறுத்தா சண்டைக்கு நான் இருக்காங்க. கூட கட்டியா கொடுக்க மறுத்தால் என்ன செய்வார்கள்? சண்டைக்கு நாள் வைப்பாங்க. சண்டைக்கு நாள் வைப்பாங்க. என்னை ஜெயிப்பதற்கு யாருன்னா இருக்கிறாங்களா? இவர் ராஜாக்கள் வந்திருக்காரு. என்னை ஜெயிப்பதற்கு யாரு? எனக்கு ஈடானவர் யாரா இருக்கிறார்களா? ஒரு ஆள் இருக்காரு. தனராக படைத்தவன், 10,000 யான காலம் படைத்தவன், பரோபக்யாதகன், நந்தியவட்ட மாலை அணிந்தவன். படி என்னை ஜெயிப்பதற்கு யாரு? ஒரு ஆள் இருக்காரு. ஒரு ஆளா? ஆமா. யார்? அவர் யார் என்றா கேளையர்